யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே வெற்றியின் பாடலை நம்ம பார்க்கிறோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அங்கே அவர்கள் பாடுகிற ஒரு பாடல் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அது ஃபுல்லாக அந்த சாப்டர் ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் நம்ம 2 வசனங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஞாபகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. இதுதான் முதல் பாடல். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன். இதுதான் பாடல். உண்மையாக பாடல் என்று வரும்பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறதான ஒரு வெற்றியின் பாடலை நம்ம பார்க்கிறோம். இதே பாடல் மறுபடியுமாக பரலோகத்தில் நாம் பாடப்போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம். அங்கே நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 3வது வசனம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் என்று சொல்லி, அடுத்த வசனம், கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இப்படி இந்த மோசேயின் பாடலை மறுபடியுமாக நாம் பரலோகத்திலே பாடுவதை அங்கே யோவான் அப்போஸ்தலன் பார்க்கிறதை, தரிசனத்தில் பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியே நம்ம என்ன அர்த்தம்? பாடல் என்பது முடிந்து போகிற ஒரு சம்பவம் அல்ல, தொடர்ச்சியாக பரலோகத்திலையும் நம்ம பாடப்போகிறோம். கொஞ்சம் பழைய நாட்களை கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம பாடல்களை பாடினோம், எப்படி அந்த பாடல்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருந்தது என்பதை நம்ம நினைத்து பார்க்க முடியும். இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே வெற்றியின் பாடல்களை பாட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். விக்டரி சாங்ஸ் அண்ட் பேட்டில் சாங்ஸ். யோசபாத்து 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் பாடலை பாடுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, 20-22 வாசிக்கும் பொழுது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எவ்வளவு அருமையான காரியம். இப்போ பாடல் பாடுவது எதற்காக? வெற்றி. அது நம்ம ஒரு வெற்றியை கொடுப்பதற்காக அந்த பாடல் நமக்கு உண்டாகிறது. அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கும் பொழுது நாம் பாடல்களை, ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன செய்யணும்? சங்கீதம் பாடக்கடவன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? நம்ம இது பைபிள். நான் அதனால துன்பப்பட்டால் பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது. பாருங்கள், துன்பப்பட்டால் அவர் சிலமாக பாட்டு பாடிட்டு பேத்தாஸ்னு ஒரு சாங் இருக்குது. பேத்தாஸ்னால் துக்க பாடல். அநேக வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படிப்பட்ட துக்கமாக பாடுகிற பாடல்களும் இருக்கின்றன. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி
மகிழ்ச்சியான பாடல்களை பாட வேண்டும். இன்னொரு பாடல் நம்ம நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் தெபோராளின் பாடல். அந்த தெபோராளின் பாடலை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். ஆமீன். அப்போ தெபோராள் வெற்றியின் பாடலை பாடுகிறதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் அந்நாளிலே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது என்று பாடுகிறோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டியது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள் என்று அங்கே தெபோராள் பாடுகிறதை பார்க்கிறோம். தாவீதின் பாடலை குறித்து நாம் நிறைய படித்திருக்கிறோம். சங்கீதங்களிலே அநேக இருக்கின்றன. அதில் ஒரு குறிப்பிட்ட சங்கீதம், ஒரு பகுதியை வாசி. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 18 verses 6 through 8, 6 முதல் 8 வசனங்கள். தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம், அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறையாக பாடினார்கள். இது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கொள்கை, சில கட்சிகளுடைய கொள்கையை பற்றி பேசும்போது நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம்லாம் பாடுவாங்க. அதே மாதிரி இது பார்த்தா எங்கள் ராஜா சவுல், ஆனால் தாவீது கொண்டது எவ்வளவா? 10,000. ஆமாம், 10,000னா 10,000. சவுல் கொண்டது 1000 அப்படின்னு சொல்லி பாடும்பொழுது தான் சவுலுக்கு கொஞ்சம் கோபம் வருது. என்ன நம்மளை இந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சின்ன பையன் அவன் கொண்டது 10,000, நான் கொண்டது 1000, இது என்ன அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படி பழைய ஏற்பாட்டில் சில பாடல்கள் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் பாடல் எங்கே பாடினா, இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு போகும்பொழுது ஸ்தோத்திர பாடலை பாடினார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டிக்க கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக ஒலிவ மலைக்கு அவர் கடந்து செல்லும் பொழுது அவர் ஸ்தோத்திர பாடலை அவர் பாடினார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் கூட என்ன செய்திருக்காங்க? ஸ்தோத்திர பாடல், அதாவது நன்றி அறிதலின் பாடல், அதை அவர்கள் பாடியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம பாடலை பாடும் பொழுது என்ன செய்ய வேணும்? அதை அர்த்தத்தோடு பாட வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நாம் பாட வேண்டும். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20 அந்த பாடல் ஸ்தோத்திர பாடல் ஸ்தோத்திரம். ஓகே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடல். பவுலும் சீலாவும் பாடின பாடல் பிலிப்பி பட்டணத்தில் உள்ள அந்த ஜெயிலில் அவர்கள் பாடினதை நாம் பார்க்கிறோம். அது என்ன பாடினாங்க அப்படின்னு தெரியலை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30வது வசனம், மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 26 verse 30, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அது இயேசுவும் சீஷர்களும் ஸ்தோத்திர பாடலை பாடினார்கள். பவுலும் சீலாவும் பாடினது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில். இந்த பாடலை குறித்து நமக்கு எந்த விதமான ஒரு திட்டவட்டமான வசனம் என்ன பாடினாங்க என்று போடப்படவில்லை. ஆனால் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது அங்கே ஒரு விடுதலை உண்டாயிற்று. அந்த விடுதலையின் மூலமாக அநேகர் கட்டுகள் அவிழ்ந்தன. அநேகருடைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 25ஆம் அதிகாரம் 16 ஆக்ட்ஸ் 16:25 அடுத்த வசனம் வாசிக்கும்பொழுது கட்டுகள் எல்லாமே கலண்டு போயிற்று, சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. அப்போ பாடல் பாடும் பொழுது ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சில வேளைகளில் இந்த மாதிரி பாடலை பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆமென்.
நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாளிலும் இந்த பாடல் ஆராதனையில், கீத ஆராதனையில் தங்களுடைய தாளந்துகளை, நீர் கொடுத்த திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். நல்லா பாடினாங்க ஆண்டவரே. அந்த பாடல்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருந்தது. தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், எல்லா தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.